பச்சை சபை போட்டுக்கிட்டு ஒரு கூட்டம் சாவை கொண்டாடுது. அனைவருக்கும் வணக்கம். 2 நாட்களுக்கு முன்பு மாயாண்டி என்ற ரவுடி படுகொலை செய்யப்படுகிறான். அவனுக்கு ஆதரவாகவும் தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கை சீர் செய்யவும் நாம் தமிழர் கட்சியின் உள்ள பஸ் ஸ்டாண்ட் துரைமுருகன் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோ பார்த்த பின்பு அவருக்கு சில பதில்கள் கூற வேண்டும் என்று இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. பஸ் ஸ்டாண்ட் துரைமுருகன் அவர்களே, ஒன்று மட்டும் நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனசாட்சி படி நீங்க நாம் தமிழர் கட்சியில் இருந்து கொண்டு தமிழர் தேசியத்தை உருவாக்கவில்லை, மாறாக சாதிய தேசத்தை உருவாக்குகிறீர்கள். ஏன் இந்த கேள்வினா, எப்பொழுதெல்லாம் உங்க சாதி ரவுடிகள் படுகொலை செய்யப்படுகிறார்களோ அப்போது எல்லாம் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பற்றி பேசுகிறீர்கள். படுகொலை செய்யப்பட்ட அந்த ரவுடிக்கு ஆதரவாக பேசுகிறீர்கள். இதற்கு முன்பு ஒரு என்கவுண்டர் நடந்தது. அது போலி என்கவுண்டர் என்று வானத்து பூமிக்கும் குதித்தீர்கள். அது உங்கள் சாதியை சேர்ந்த ரவுடி என்பதனால் அவனுக்கு ஆதரவாக பேசின. உங்கள் சாதியை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக வானத்திற்கும் பூமிக்கும் குதித்தீர்கள் தமிழ்நாட்டில. அதற்கு முன்பு போலி என்கவுண்டர் நடக்கவே இல்லையா? அப்பாவி இளைஞர்கள் படுகொலை செய்யப்படவே இல்லையா? அப்பொழுதெல்லாம் அமைதியா இருந்துவிட்டு உங்களது ஜாதியை சேர்ந்த ஒரு ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்டான் என்ற உடனே சட்ட ஒழுங்கு பற்றி வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறீங்க. அது மட்டுமல்ல, எப்பொழுதும் மாயாண்டி என்று ஒரு ரவுடி கொலை செய்யப்படுகிறான். யார் என்றாலும் கொலை செய்யப்படுவதே ஆதரிப்பது தவறு. உண்மையிலே கொலைகளை தவிர்க்க வேண்டிய ஒரு செயல். அது யாரை ஆதரிக்க மாட்டாங்க, நாமளும் ஆதரிப்பது கிடையாது. ஆனால் அந்த ரவுடி யார் என்று பார்க்க வேண்டும். சாக்கடை துரைமுருகனை உண்மையில் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் மாயாண்டி என்ற ஆடு திருடன். ஆனா அந்த மாயாண்டி நல்லவனா அப்படின்னு பார்க்கணும். மாயாண்டி இதற்கு முன்பு ராஜாமணி என்ற முதல் நிலை பட்டதாரி மற்றும் கவுன்சிலராக இருந்தார். தன்னுடைய சமுதாயத்துல தன்னுடைய ஊர்ல இருக்கிற இளைஞர்களை எப்படியாவது முன்னேற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு கனவோடு இருந்த ஒரு இளைஞர் ராஜாமணி. அவர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். அவர் ஏன் படுகொலை செய்யப்படுகிறார் என்றால், ராஜாமணி என்ற இளைஞர் சொந்தமான ஆடுகளில் ஒரு ஆடு களவு செய்யப்படுகிறது. அந்த ஆட்டை களவு செய்ததுதான் மாயாண்டி என்ற ரவுடி. அந்த மாயாண்டி என்ற ரவுடியை கண்டித்து அவர்கள் ஊரில் சென்று மாயாண்டி மீது புகார் கூறுகிறார்கள், ராஜாமணியும் மற்றும் அவருடைய தந்தையும். அந்த ஊர்க்காரர்கள் அதை ஏற்றுக்கொண்டு மாயாண்டியை சத்தம் போடுகிறார்கள், இது போன்ற களவாணி தொழில் செய்யாது என்று. ஆனால் இது பொறுத்து கொள்ள முடியாத ரவுடி மாயாண்டி கஞ்சா போதையில் தன்னுடைய 4 நண்பர்கள் அழைத்து கொண்டு ராஜாமணி ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அவரை வெட்டி படுகொலை செய்கிறார்கள். ராஜாமணி ஏன் ஆடு மேய்கிறார் என்றால், தன்னுடைய தந்தை மதிய நேரத்தில் சாப்பிடுவதற்கு வீட்டுக்கு சென்று விடுவார். அந்த நேரத்தில் அவர் ஆடு மேய்த்து கொண்டு இருந்த ராஜமாணி என்ற இளைஞரை படுகொலை செய்கிறார்கள். கவர்மெண்ட் வேலைக்கு படித்து கொண்டு இருந்த ஒரு இளைஞர் தான் ராஜாமணி. அவர் படுகொலை செய்யப்படுகிறார். செஞ்சது யாரு? இந்த மாயாண்டி என்ற ரவுடி. அவன் கைது செய்யப்படுகிறான். இந்த அரசாங்கமும் இந்த நீதிமன்றமும் உடனே இது போன்ற குற்ற செயல்களை ஈடுபடுபவர்கள் மீது தண்டனை வழங்கியிருந்தால் இது போல குற்ற செயல்கள் தொடராது. ஆனால் இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் இந்த நீதிமன்றமும் என்ன செய்றீங்க? இது போன்ற குற்றம் செயல்களில் ஈடுபடும் நபர்களை விடுதலை செய்யப்படுகிறார்கள். உடனே வெளியே வந்துட்டு இது போல மேலும் குற்ற செயல்களில் தான் செய்கிறார்கள். அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இதே மாயாண்டி என்ற ரவுடி பெண்ணை பாலியல் தொல்லை கொடுக்கிறான் என்று அவன் மீது வழக்குள்ளது. அந்த பெண் வேற யாரும் கிடையாது, மாயாண்டி ஊரை சார்ந்தவர் தான். பாலியல் குற்றத்திற்காக நீதிமன்றங்களுக்கு வந்த ரவுடி குற்றவாளி படுகொலை செய்யப்படுகிறான். அவன் நீதிமன்றத்துக்கு வந்தது எதற்கு? பாலியல் குற்றத்திற்காக அப்போது படுகொலை செய்யப்படுகிறான். அந்த இடத்தில் வைத்து இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து கொண்டு சாக்கடை துரைமுருகன் அவனுக்கு ஆதரவாக பொங்கி இருக்கீங்க. ஏன்னா மாயாண்டி என்ற ரவுடி உங்கள் சாதி. அதனால நீங்கள் வானத்துக்கு பூமியும் குதிக்கிறீங்க. சட்ட ஒழுங்கு என்ன ஆச்சு என்று கேட்கும். சாக்கடை துரைமுருகனை ஏன் இதுவை? ராஜாமணி அவர் இறக்கும் போது உங்களுக்கு சட்ட ஒழுங்கு பற்றி தெரியவில்லையா? அப்பொழுது எங்கே போனது இந்த சாட்டை? துரைமுருகனின் சாட்டை. உங்க சாட்டை எடுத்துட்டு சாதிக்கு மட்டும் பயன்படுத்துவது. உங்க சாதி அரிப்புக்கு தமிழ் தேசியத்தை பயன்படுத்தி கொள்கிறீர்கள். நீங்கள் தான் சாக்கடை துரைமுருகனாக மாறியுள்ளீர்கள். உங்க சாதி வன்மத்தை கக்குவதற்கு தமிழ் தேசியத்தை பயன்படுத்தக்கூடாது. நெல்லை மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்திலேயோ நாடார் சமுதாய இளைஞர் மற்றும் தேவேந்திர சமுதாய இளைஞர்களோ கோனார் சமுதாய இளைஞர்களை படுகொலை செய்யப்படும் போது பஸ் ஸ்டாண்டு துரைமுருகன் எங்கு சென்றார் என்ற கேள்வி வருகிறது. இதே சில நாட்களுக்கு முன்பு தேனி மாவட்டத்திலே பள்ளி சிறுவனும் அவருடைய தந்தை மற்றும் தாத்தாவும் சாதி வெறியர்களால் கடுமையாக தாக்கப்படுகிறார்கள், வெட்டுப்படுகிறார்கள். அப்பொழுது பொங்க வேண்டியதுதானே? என வெட்டுனது உங்க சாதியினர், வெட்டுப்பட்டது தேவேந்திர குல வேளாளர் சமுதாய சேர்ந்தவர். அதனால் நீங்க அமைதியா இருந்தீர்கள் என்ற கேள்வி வருகிறது. ஒரு பள்ளியில் படிக்கும் மாணவருக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை.
அப்பொழுது சட்ட ஒழுங்கு பற்றி பேச வக்க இல்ல. இப்பொழுது வந்து உங்கள் சாதி அரிப்பை தீர்த்துக்கிறதுக்கு பொங்குறீங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று கொந்தளிக்கிறீங்க. ஒரு மாதத்துக்கு முன்பு முத்துகிருஷ்ணன் என்ற இளைஞர் படுகொலை செய்யப்படுகிறார். அப்பொழுது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரவில்லையா? இப்பொழுதுதான் வருது. தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினர் பாதிக்கப்படும் போதெல்லாம் அமைதியா இருந்து கொண்டு உங்கள் சாதியில் யாருக்காவது எந்த ஒரு ரவுடிக்காவது ஏதாவது பிரச்சனை என்றால் உடனே பொங்குறது. இதுதான் துரைமுருகனின் தமிழ் தேசியம் போல. கேவலமா இல்லையா? அருவருப்பாக இல்லையா? கூச்சமல்ல. தமிழ் தேசியத்தை பற்றி பேசணும்னா எல்லா சாதிகளுக்கு பொதுவாக தான் இருக்க வேண்டும். தன்னுடைய சாதி அரிப்பை தீர்த்து கொள்வதற்கு தமிழ் தேசியத்தை பயன்படுத்தக்கூடாது. சிவப்பு பச்சை கயிறு கட்டி கொலையை கொண்டாடுகிறார்கள். இப்படி பேச உனக்கு கூச்சமா அருவருப்பே இல்லையா? பஸ் ஸ்டாண்ட் துரைமுருகனை இதே தீபக் ராஜா பாடுகளை செய்யப்படுகிறார். அப்பொழுது மஞ்சு சிவப்பு கயிறை கட்டி கொண்டு யாரும் கொண்டாடவில்லையா? அப்பொழுது மிருகத்தனமாக கொண்டாடினார்கள். அப்பொழுதெல்லாம் எங்கு சென்றார்? சாட்டை என்ற சாக்கடை. துரைமுருகன் எங்கே போனார்? இப்பொழுது கொந்தளிக்க நீ அப்பொழுது கொந்தளிச்சு இருக்கணும். இதே பஸ் ஸ்டாண்ட் துரைமுருகன் தீபக் ராஜா என்ற இளைஞர் படுகொலை செய்யப்படும் போது கூலிப்படைக்கு ஆதரவாக தான் நீங்க பேசினீர்கள். ஏன் என்றால் அந்த கூலிப்படை உங்கள் சாதி என்பதனாலா என்ற கேள்வி வருகிறது. தீபக் ராஜாவை ரவுடி என்று சொன்னீர்கள். எந்த வழக்குல தீபக் ராஜா தண்டனை பெற்றுள்ளார்? நீங்க ரவுடின்னு சொல்றீங்க. தீபக் ராஜாவை ரவுடின்னு சொல்லை சாதி வெறி துரைமுருகன் இப்போது மாயாண்டி என்ற ரவுடியை இளைஞர் என்று சொல்லுவதற்கு உங்க சாதியினரை என்ற ஒரு காரணம் மட்டும்தான். பிற ஜாதியினர் எந்த ஒரு இளைஞர்னாலும் அவர்களை ரவுடியாக்கப்படுவார்கள். உங்கள் ஜாதி ரவுடிகள் இளைஞர் ஆக்கப்படுவார்கள். மாயாண்டிய என்ற ரவுடியை இளைஞர் என்று சொல்லும் நீங்கள் ஏன் ரவுடி என்று சொல்ல மறுக்கிறீர்கள் என சாதி பாசம். உங்க சாதி அரிப்புக்கு தமிழ் தேசியம் ஒருபோதும் துணை நிற்காது. தீபக் ராஜா என்ற இளைஞர் படுகொலை செய்யப்படும் போது கூலிப்படைக்கு ஆதரவாக கொண்டாடிய மஞ்சள் சிவப்பு கயிறை கட்டிட்டு கொண்டாடி தீர்த்தவர்களுக்கு எதிராக நீங்கள் உங்க கொந்தளிப்பு காட்டியிருந்தால் இப்பொழுது நீங்கள் கொந்தளிப்பது நியாயமானது. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம். அப்பொழுதெல்லாம் அமைதியா இருந்து விட்டு இப்பொழுது உங்கள் ஜாதிக்கு ஒரு பாதிப்பு என்றால் மட்டும் உங்களுக்கு வந்து அப்படியே பொங்கிட்டு வரும். உங்களுக்கு வந்தா ரத்தம் மற்றவங்களுக்கு வந்த தக்காளி சட்டினியா? உண்மையில் தென் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பற்றி பேசும் நீங்கள் பொதுவாக நிலைப்பாட்டில் பேச வேண்டும். உங்கள் சாதி பாசத்திற்கு பேச நாம் தமிழர் கட்சி கிடையாது. அப்படி உங்கள் சாதி அரிப்புக்காண்டி நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் உங்கள் சாதி சங்கங்களோட இல்ல உங்க சாதி கட்சிகளோட இணைந்து கொண்டு நீங்கள் பேசலாம். நாம் தமிழர் என்ற ஒரு பொது கட்சியில் இருந்து கொண்டு தமிழ் தேசியம் ஒருபோதும் துணை நிற்காது. நாடார் சமுதாய இளைஞர்களை கோணார் இளைஞர்களோ தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய இளைஞர்களும் பாதிக்கப்படும் போது இதே சாட்டை திருமுருகன் நிற்கவில்லை. சட்ட ஒழுங்கை பற்றி பேசவில்லை. தன்னுடைய சாதியினர் பாதிக்கப்படும் போது மட்டும் அரிப்பெடுத்த போய் வானத்திற்கு பூமிக்கு குதித்து கொந்தளித்து அப்படின்னு இந்த செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் சாட்டை துரைமுருகனை தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி தவறாக சில சாதி வெறி கூட்டங்கள் பேசும்போது மற்றும் வேலுச்சாமி நாடார் பற்றி தவறாக பேசும்போது மற்றும் இம்மானுவேல் சேகரனார் பற்றி தவறாக பேசும்போது ஏன் கொந்தளிக்கவில்லை? உங்க சாதி தலைவரை பற்றி குறை கூறிவிட்டார்கள் என்ற உடனே வானத்திற்கு பூமிக்கும் குதித்த சாட்டை துரைமுருகன் தமிழ் தேசியமா என்ற சந்தேகம் வருகிறது. இதுபோல் சாதி முகமுடிகளை அணிந்து கொண்டிருக்கும் சாதி கட்சியாக தான் இருக்கும். நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே பாதாளத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது இருக்கிற 1-2 இளைஞர்களும் இனி பிச்சிக்கோ புரிந்து கொள் ஓடிவிடுவார்கள். உண்மையில் தமிழ் தேசியம் ஒருபோதும் வளராது, ஒருபோதும் உதயமாகாது.